வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம இந்த பெரிய நெல்லிக்காயை வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய நினைத்த விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில் நடக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவின் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயுமே காலையில் குடிச்சிட்டு இறைவனிடம் ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காவை சாப்பிட்றதா அவ்வளவு நல்லது. நீங்கள் நெல்லிக்காவை சாப்பிட்டு நீங்கள் அந்த நாளை தொடங்குனீங்கன்னா அது ஒரு வெற்றி நாளாக இருக்கும். நெல்லிக்காவை சாப்பிட்டுட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும்னுக்குள்ளே சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை எக்ஸாமுக்கு போகிறீங்க, ஏதாச்சும் உங்களுக்கு நடக்கணும்னா ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை சாப்பிட்டு நீங்கள் போங்க. உங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாராச்சும் நினைப்பவராக இருந்தாலும் இந்த நெல்லிக்காவை சாப்பிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய பேச்சாற்றல் அதிகமாகிடும். சில பேர் பேசவே மாட்டாங்க, அவங்களுக்கு பேச திறமையே இருக்காது. அப்படி பேச திறமை இல்லாதவர்கள்லாம் நான் முக்கியமாக நெல்லிக்காவை தான் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அவங்க பேசியே அவங்களுடைய காரியத்தை சாதிச்சிருவாங்க. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன். அடுத்து இந்த நெல்லிக்காய் நீங்கள் சாப்பிடுவீங்கள்ல, ஒருவேளை நெல்லிக்காவை நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா அந்த இது இந்த கொட்டைகளை கூட நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வாயால் சாப்பிட்டீங்கன்னா அது எச்சி பட்ட மாதிரி ஆயிரும். அந்த கொட்டை வேணாம். நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா அந்த கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துட்டு நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு முக்கியமான வேலைக்கு போனீங்கன்னா அந்த கொட்டைகள் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அந்த கொட்டைகள் நீங்கள் முக்கியமான ஒரு வேலைக்கு எங்கேயாச்சும் போய் பேசியே தான் நீங்கள் சாதிக்கணும்னா இந்த கொட்டையை கொண்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணும். அந்த நெல்லிக்காவாக இருந்தாலும் சரி, அதோட கொட்டையாக இருந்தாலும் சரி, உங்களோட அந்நேரத்துக்கு உங்களால் பேசி ஜெயிக்க முடியும். அவங்ககிட்ட நீங்கள் அந்த பேசும்போது கூட அந்த நெல்லிக்காய் கொட்டையை கூட வாயில் வச்சுட்டு பேசுங்க. அதில் நீங்கள் ஜெயிச்சிடலாம். அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி. அந்த நீங்கள் பேசும்போது கூட அந்த நெல்லிக்காய் கொட்டை அப்படி பாசிட்டிவ் வைப்ரேஷன் பண்ணி ஒரு பெரிய கெத்து மாதிரி உங்களால் காட்ட முடியும். ஒரு செல்வாக்கு உங்களை பார்த்து இங்கே இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு மற்றவங்க பின்வாங்குவாங்க. அந்தளவுக்கு இந்த நெல்லிக்காய் கொட்டையில் கூட அதிகம் பவர் இருக்குன்னே கூட சொல்லலாம். உங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டாங்க. இந்த நெல்லிக்காய்னாலும் சரி, நெல்லிக்காய் கொட்டையாக இருந்தாலும் சரி, நீங்கள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் தான் நான் சொல்கிறேன், அந்த பெரிய நெல்லிக்காவை சாப்பிடுங்க. எங்கேயாச்சும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நெல்லிக்காய் கொட்டையை கூட நீங்கள் வாயில் வச்சுக்கோங்க. ஒரு பாசிட்டிவாக உங்களால் தைரியமாக பேச முடியும். அடுத்தவர் வாயை மூடிடுவாங்க. அந்தளவுக்கு உங்களால் பேச முடியும். இன்னொன்று விஷயம் கூட சொல்கிறேன். நெல்லிக்காவை வாயில் வச்சுட்டோ இல்லை ஏதாச்சும் விஷயம் சொல்கிறீங்க, இது உங்களுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை கூட நடந்துடும். அதுக்காண்டி தான் நெல்லிக்காவை வாயில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த வார்த்தையை, இப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக நீ எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு நெல்லிக்காவை வச்சுட்டு வாயில் வச்சுட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு நினச்ச விஷயம் நடந்துடும் இந்த நெல்லிக்காவை வச்சுட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா. இன்னொன்று விஷயம், சில பேர் சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை செய்யவே மாட்டாங்க. சொன்ன வாக்கை கண்டிப்பாக இந்த நெல்லிக்காவை சாப்பிட்றனால அவங்களால நிறைவேற்ற முடியும். இத்தனை பழங்கள் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றனால இருக்குது. இந்த நெல்லிக்காவை சாப்பிட்டுட்டு இதுதான் பரிகாரமே மொத்தத்துக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.